இது அழகிய நல்லூர், விருதுநகர் மாவட்டம். விருதுநகர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா? எக்ஸாக்டாக 10 கிலோமீட்டர். டிரைவர் கூட இருக்குன்னு சொன்னார். இது விருதுநகர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ரெட் சாயில் கிடைக்கிறது ரொம்ப நமக்கு நல்ல விஷயம். ஏன்னா ரெட் சாயில்னாலே நல்ல தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் டிடிஎஸ் வந்து ஒரு 300, 400, 500 இருக்கும். இதே பிளாக் காட்டன் சாயில்னால் 1000க்கு மேலே தான். ஸோ ஏரியா நல்ல அருமையான மண் வளம் உள்ள இடம். 200 மீட்டர் ஆழத்துக்கு, அதாவது 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். இவங்க போர்வெல் போடலை இது வரைக்கும். ஸோ தன் தரையாக இருக்குது, இயற்கையான தரையாக இருக்குது. உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இங்கே மேற்கையோ கிழக்கையோ எந்த போரு கிணறு எதுவுமே இல்லை கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும். ஸோ மிக துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும். முதல் ஸ்கேன் முடிவில் இங்கே 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஓகே சார். வடகிழக்கில் ஒன்று இருக்குது, இங்கே மத்தியில் ஒன்று இருக்குது, இங்கே தெற்கு பக்கம் ஒரு இடம் அடையாளம். 3 இடம் அடையாளம் இருக்குது. இதில் வடகிழக்கில் உள்ள பாயிண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இது 2வது ஸ்கேன். 40 மீட்டரு கவரேஜுக்காக கொஞ்சம் வட கிழக்கு தென் மேற்கு திசையை நோக்கி ஸ்கேன் பண்ணுறோம். முதல் ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் 120 மீட்டர் ஆழத்தில் தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட் வருது. மொத்தம் 3 பிரேக்கு, 3 மட்டம் காணப்படுது. அது 3 பாயிண்ட்டுமே சுமார் தான். அதில் வடகிழக்கு உள்ள பாயிண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஏரியாவில் பாறை இப்போ ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. தெற்கு எல்லையிலேருந்து வடக்கு நோக்கி இது 3வது ஸ்கேன். 200 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வெர்ஜின் லேண்டு, அதாவது வெறும் காடு. உள்ளபடியான ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல ஆய்வு பண்ணி செய்ய ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா எந்த இடைஞ்சலும் வராது, டெக்னிக்கல் ஃபால்ட்டு எதுவுமே வராது. அப்படியே பூமிக்கு கீழே உள்ள இயற்கையான வாட்டர் பாடியை, நீர் வளத்தை அப்படியே காட்டும். 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது முதல் ஸ்கேன் அடையாளத்தோட பெட்டராக இருக்குது. ஸோ இது நீர்வளம் உள்ள இடம் தான். தரமும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு தேவையான தண்ணீர் கிடச்சிரும். இது இடத்தினுடைய மேற்கு புறம் தெற்கிருந்து இது 4வது ஸ்கேனு. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில் அதுதான் பெஸ்ட்டாக தோணுது. ஸோ 1வது ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. அதில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 3மே கொஞ்சம் சுமார் தான். 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம், அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது 1வது ஸ்கேனோட. இப்போ 3வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் 2வது ஸ்கேன் அடையாளத்தோட பெட்டராக இருக்குது. இது 4வது ஸ்கேனு. இதோட இந்த ஏரியாவில் ஸ்கேன் முடியும். இன்னும் பார்த்துட்டே இருக்கலாம். மத்தியில் ஒரு லைன் போகலாம், 2 ஸ்கேனு. ஆனால் தேவையில்லை, இவ்வளோ கொஞ்சம் இடம் தான். அதனால் இந்த ஏரியாவுக்கு இந்த 4 ஸ்கேனே போதும். இந்த மாதிரி வெறுங்காட்டில் எவ்வளோ ஸ்கேன்னாலும் பார்க்க தெளிவான ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து உள்ளபடியான ரிசல்ட்டு அப்படியே அக்யூரேட்டாக கிடைக்கும். பைப் லைன் இல்லை, போர்வெல் போட்டு மூடலை, கிணறு இல்லை, பக்கத்து காட்டுகள்லேயும் போர்வெல் கிணறு எதுவுமே இல்லை, கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கரெக்டான எக்ஸாக்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 4வது ஸ்கேன் முடிவில் 2 இடம் அடையாளம் இருக்குது. அதில் பெஸ்ட் இடம் இந்த கல் நட்டி வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்து 4 ஸ்கேன் முடிவில் இந்த இடம் தான் பெஸ்ட் இடம். இதுக்கு அடுத்த பெஸ்ட் இடம் அந்த 3வது ஸ்கேன் அடையாளம். இந்த 24வது மீட்டரில் இது ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம். இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 3 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் வடகிழக்கு மூலையில் ஒரு பாயிண்ட் முக்கியம். 2வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 3வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது.
4வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையலாம். அதில் ஒரு பாயிண்ட்டு ரொம்ப மிக நல்ல பாயிண்ட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்த 4 ஸ்கேன் முடிவில் 4வது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு. அனலைஸ் பண்ணி பார்த்ததில் செகண்ட் சாய்ஸ் வந்து முதல் ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் உள்ள பாயிண்ட்டு 2வது சாய்ஸ். 4 ஸ்கேன்லேயுமே 4 பாயிண்ட் அடையாளம் இருக்குது.